எப்படி உடம்ப குறைக்கிறது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் எப்படி உடம்ப ஏத்துறது அப்படின்ட்டு 90+ kgs இருந்தேன். என்னோட early 30sலாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு டெலிவரியிலையும் 10 kgs ஏறி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒபிசானா நீ ஃபர்ஸ்ட் போய் தைராய்டு செக் பண்ணி இல்ல பிசிஓடி செக் பண்ணி இதான் சொல்றாங்க. ஒபிசானா இது மட்டும் தான் ரீசனா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? நம்ம உடம்புல பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தோம்னா நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் நினைச்சு ஒர்க் பண்றது தான் இன்னைக்கு வந்து. இப்போ ஒரு பயந்தோம் அப்படின்னா உடனே வயிற்று கலக்குதுன்னு சொல்லுவோம். இட்ஸ் கனெக்டட், அவர் எமோஷன்ஸ் ஆர் கனெக்டட் வித் அவர் ஹெல்த். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ள்ஸ் சைட்ல பார்த்தா நிறைய இருக்கு, கேர்ள்ஸ்க்கு பிசிஓடின்னு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க பிரெக்னென்ட் லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்க கேர்ளுக்கு பேரண்ட் சைட்ல ஏதாவது ஒரு டயபெட்டிஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு 12 மணி நேரம் நான் சாப்பிட்டா வந்து அடுத்தது நான் சாப்பிட்டேன், அடுத்த 12 மணி நேரத்துல போய் நான் ஜங்கா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நேத்தி வரைக்கும் எல்லா டெஸ்டும் பண்ணாங்க, நார்மலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவருக்கு வேற ஒண்ணுமே இல்ல, 15 வருஷமா டயபெட்டிஸ் இருந்தது. எல்லாருக்கும் பயம், எனக்கு டயபெட்டிக் வந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இதெல்லாம் ஒரு பயம் வந்துட்டே இருக்குல்ல. ஓகே மேம், நீங்க இவ்ளோ சொன்னீங்க. ஸோ டயபெட்டிக்ஸை ரிவர்ஸ் பண்ண முடியுமா நம்மளால? 10 நாள்ல 2 கிலோ குறையணும், காசே செலவாகக்கூடாது. ஓகே சூப்பர், சின்ன விஷயம் தான் இதுக்கு செய்யணும். ஹாய் மக்களே, திஸ் இஸ் ஐஷு ஃப்ரம் டிஜிபோண்டி டெக்னாலஜி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது. என்னன்னா, நான் வெயிட் ஏறுறேன், நான் வெயிட் குறையிறேன், நான் இல்ல வெயிட்டே ஏற மாட்டேன், இப்படிதான் எல்லாருக்குமே இருக்கு. 10 நாள் எப்படி உடம்ப குறைக்கிறது, 7 நாள் எப்படி உடம்ப குறைக்கிறதுன்னு தான் யூடியூப்ல சர்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க டீம் பிளிஸ் ஃபிட் முத்துலட்சுமி மேம், ஹெல்த் கோச் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு இன்டர்வியூ பண்றேன். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து அவங்கள கேட்கிறேன். ஸோ பாண்டிச்சேரியில ரொம்ப ஸ்பெஷலைஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ், பிசிஓடி, தைராய்டு பேஷன்ஸ்க்கு நிறைய ரிசல்ட்ஸ், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, we will answer. Hi ma'am, how are you? Hi ஐஸ்வர்யா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ மேம், இப்போ இருக்க நிறைய ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வந்து, எப்படி உடம்ப குறைக்கிறது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் எப்படி உடம்ப ஏத்துறது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நம்ம இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப டைம்லாம் கேட்க மாட்டாங்க. 5 நாள் எப்படி, 10 நாள் எப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட ஸ்பெஷலைசேஷனே வந்து அது எப்படின்னு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ டீம் பிளிஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி டீம் பிளிஸ் ஃபிட் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி எப்படி மேம் ஸ்டார்ட் ஆச்சு? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இனிஷியலி வந்து பார்த்தோம்னா நான் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தேன். லைக் 90+ kgs இருந்தேன். என்னோட early 30sலாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு டெலிவரியிலையும் 10 kgs ஏறி 95+ கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த்தை நம்ம சார்ஜ் எடுக்கணும்னு தோணுச்சு. நிறைய ஃபேட் டயட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். நிறைய எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான், இறங்கிச்சு திருப்பி ஏறிச்சு இறங்கிச்சு, அதுக்கு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் இன் திஸ் சப்ஜெக்ட். இது எப்படி இந்த பாடி மெட்டபாலிசம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சும் போது ஐ ஃபவுண்ட் இட் ரொம்ப ஈஸியா அதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. என்னோட வெயிட்டை நான் ரெடியூஸ் பண்ணி ரொம்ப வருஷமா இதுல மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால ஐ தாட் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் பிளிஸ் ஃபிட் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த், ஹோலிஸ்டிக் வெல்பீயிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் aesthetic லுக், ஹொலிஸ்டிக்கா நம்ம ஹெல்தியா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் எங்களோட. சூப்பர் சூப்பர் மேம். ஸோ இது எவ்வளவு நாளா மேம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலி ஐ எம் இன்டு திஸ் ஃபீல்ட் ஃபார் மோர் தென் 15 years. இந்த 2020லேருந்து இந்த டீம் பிளிஸ் ஃபிட் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இதோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் கம்யூனிட்டியா இதை ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டயபெட்டிஸ் ரிவர்சல் இதெல்லாம் வந்து இட் நீட்ஸ் மோர் ஆஃப் டிட்டர்மினேஷன். நம்ம தனியா இருந்தோம்னா மோட்டிவேட்டடா இருக்காது. ஒரு நாள் இருக்க மாதிரி அடுத்த நாள் நம்ம மூடு இருக்காது. பட் இதுவே வந்து நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா அதை நம்ம செய்யறோம் அப்படின்னா
ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நம்ம என்ன நல்ல பழக்கங்கள் வந்து உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பழக்கங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நேச்சராகவே இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம போய் அசோசியேட் ஆயிட்டோம்னா ஈஸியா நம்மளால அந்த ஹேபிட்டை பிக் பண்ணிக்க முடியும், தொடர்ந்து நம்மளால எடுத்துன்னு வர முடியும். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள், ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ்டான பீப்புளோட ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணோம்னா யார் வேணாலும் அதுக்குள்ள வரும்போது ஈஸியா அதை அடாப்ட் பண்ணி, ஏன்னா இட்ஸ் லைக் வெயிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், இட்ஸ் நாட் வெயிட் லாஸ். சும்மா ஒரு 3 மாசம் 6 மாசம் இல்ல, அது லைஃப் லாங் நம்ம அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து ஃபிட் ஆனோம் அப்படின்னா அந்த ஹேபிட் கல்டிவேஷன் வரணும். அதனாலதான் கம்யூனிட்டியா இதை ஃபார்ம் பண்ணி யூ ஆர் டூயிங் இட். ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். மேம் இப்போ எனக்கு எனக்கு எனக்குமே சில டவுட்ஸ் இருக்கு மேம். இப்ப இருக்கிற இதுல இப்ப தைராய்டு இருந்தா ஒபிசானாவே வந்து ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒபிசானா நீ ஃபர்ஸ்ட் போய் தைராய்டு செக் பண்ணி இல்ல பிசிஓடி செக் பண்ணி இதான் சொல்றாங்க. ஒபிசானா இது மட்டும் தான் ரீசனா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா மேம்? ஆக்சுவலி ஒபிசிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். உள்ள நடக்கிற ஒரு மெட்டபாலிக் இஷ்யூவோட ஒரு சிம்டம், ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அப்ப அந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம் சரியாச்சு அப்படின்னா யுவர் பாடி வில் அது நேச்சுரலி இட் வில் புட் அது ஆஃப் ஆயிடும். உங்களோட வெயிட் தானாவே ட்ராப் ஆயிடும். நீங்க அதுக்குன்னு ஒர்க் பண்ணணும்னே நெசசிட்டியில. நம்ம எல்லாருமே வெயிட்டை பிரச்சனையா பாக்குறோம், பட் தட் இஸ் நாட் அ இஷ்யூ, இட்ஸ் அ சிம்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கார்ல வந்து டேஷ்போர்டு இருக்கு, டேஷ்போர்ட்ல வந்து ஏதோ ஒரு வார்னிங் சைன் வருது அப்படின்னா நம்ம போயிட்டு மெக்கானிக் கிட்ட அந்த வார்னிங் லைட் ஆஃப் பண்ணுப்பான்னு சொல்ல மாட்டோம். இந்த சைன் வருது, அதோட ரீசன் என்னன்னு பார்த்து சரி பண்ணுப்பான்னு சொல்லுவோம். ஆனா நம்ம உடம்புல பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தோம்னா நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் நினைச்சு ஒர்க் பண்றதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ். ஸோ ஒன்லி வி ஆர் நாட் கெட்டிங் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே, டெம்பரரி ரிசல்ட்ஸ் தான் கிடைக்குது. ஓகே மேம். இப்போ டீம் பிளிஸ் ஃபிட் என்னென்ன நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம்? டீம் பிளிஸ் ஃபிட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி இந்த கான்செப்ட் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதுல நாங்க சொல்றது என்னன்னா ஹோலிஸ்டிக் ஹெல்தி லிவிங் அப்படின்னு சொல்றோம். பாடி வந்து ஒரு ஹோமியோஸ்டெசிஸ்ல இருக்கணும், ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 sides ஆஃப் தி ட்ரையாங்கிள் மாதிரி இமேஜின் பண்ணும். லைக் கெமிக்கல் பார்ட் நம்ம ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட், இதுதான் நம்ம பாடியோட இன்புட். இதுதான் அதை டிசைட் பண்ணுது. தி செகண்ட் பார்ட் ஸ்ட்ரக்சரல் பார்ட். இங்க வந்து நம்மளோட போஸ்டர், எக்ஸசைஸ், நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து அங்க ரோல் பிளே பண்ணும். தி பேஸ் வந்து பார்த்தோம்னா அவர் எமோஷனல் ஹெல்த், இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இப்போ ஒரு பயந்தோம் அப்படின்னா உடனே வயிற்று கலக்குதுன்னு சொல்லுவோம். இட்ஸ் கனெக்டட், அவர் எமோஷன்ஸ் ஆர் கனெக்டட் வித் அவர் ஹெல்த். அப்ப இந்த கெமிக்கல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் எமோஷனல் மூணுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் வில் கெட் அ ஹோலிஸ்டிக் ஹெல்த். அப்படிங்கிறது தான் டீம் பிளிஸ் ஃபிட்ல இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யோகா அப்படின்னு எடுத்தோம்னா இட் வில் பி ஒர்க்கிங் ஆன் யுவர் ஸ்ட்ரக்சரல் பார்ட், கொஞ்சம் எமோஷனல் பார்ட்ல கனெக்ட் ஆகும். மெடிடேஷன் வில் ஒர்க் ஆன் யுவர் எமோஷனல் பார்ட். பட் இது மூணுமே சேர்த்து வரும்போது தான் ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ டீம் பிளிஸ் ஃபிட்ல ஆல் மெட்டபாலிக் இல்னஸஸ் வந்து நம்ம வி ஆர் டேக்கிங் சார்ஜ். தி ஃபர்ஸ்ட் திங் விமனுக்கு வந்து பார்த்தோம்னா பிசிஓஎஸ் இருக்கும், அதே மாதிரி தைராய்டு இருக்கும். ஐ மீன் லைக் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இட்ஸ் நாட் அ இஷ்யூ, இது உள்ள நடக்கிற பிரச்சனை, பட் ஸ்டில் அது ப்ராப்ளம்னுட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் லெவல் எலிவேஷன், யூரிக் ஆசிட் எலிவேஷன், இது மாதிரி எதுனாலும் முக்கியமா டயபெட்டிஸ், இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்றதுக்கு பிசிஓஎஸ்லாம் ஜஸ்ட் ஒரு 3 monthsல நம்ம வந்து ரிவர்ஸே பண்ணிடலாம் த்ரூ லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் கரெக்ஷன்ஸ். ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ள்ஸ் சைட்ல பார்த்தா நிறைய இருக்க கேர்ள்ஸ்க்கு பிசிஓடி தான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க பிரெக்னென்ட் லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா. ஒரு பெருசா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த பிசிஓடி இருக்குன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்தால் தான் அதை நம்ம கிளியர் பண்ண முடியுமா, இல்லை என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலுமே இது மூலியமா நம்ம? பிசிஓஎஸ்க்கு பெருசா ஸ்டேஜ் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி கொஞ்ச நாள்ல அவங்க டயபெட்டிக் ஆவாங்க. பிசிஓஎஸ் இஸ் லைக் ப்ரீ டயபெட்டிஸ் தான் சொல்லணும். ஓகே, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்க கேர்ளுக்கு பேரண்ட் சைட்ல ஏதாவது ஒரு டயபெட்டிஸ் இருக்கும் கண்டிப்பா. அப்படி இருக்கவங்களுக்கு தான் இங்க மோஸ்ட்லி பிசிஓஎஸ் வரும். அப்படி இல்லையா இவங்க ரொம்ப எராட்டிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹேபிட் கல்டிவேட் ஆயிருந்ததுன்னா மைட் பி ஜெனட்டிக், இது இல்லைன்னாலும் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா கேர்ளுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கும். நான் ஒவ்வொரு பேரண்ட் கிட்டயும் நான் ரெக்வெஸ்ட் பண்றது இதுதான், ரொம்ப ஈஸியா 3 monthsல பிசிஓஎஸ் இங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா ஃபர்டிலிட்டி
ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இட் வில் பி a வெரி நேச்சுரல் திங். இவ்வளோ சிரமம் கிடையாது, இவ்வளோ ப்ரெஷர் இந்த சொசைட்டில அந்த சோஷியல் ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணும் நெசசிட்டி இல்ல. ஓகே. ஐ ஃபீல் சோ பேட் ஃபார் தட். ஜஸ்ட் 3 monthsல இங்க ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு ஹெல்தி மதரா பின்னாடி நம்ம ஈஸியா வந்து பார்க்க முடியும். இப்போ இது எல்லாத்துக்கோட பேஸும் எங்கேயோ டயபெட்டிஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்ட். பொறந்த குழந்தைக்கு கூட டயபெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்லாம் இப்போ இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஒரு 17 இயர்ஸ் ஒரு பாய்க்கு இருக்கு, ஒரு 16 இயர்ஸ் பாய்ஸ்க்கு இருக்கு அப்படின்னா அதை நம்ம கியூர் பண்ணிடலாமா மேம்? ஆக்சுவலி டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 டைப்ஸ் இருக்கு. லைக் Okay. டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் அ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது வந்து பான்க்ரியாஸ்ல இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னால இல்லாம இருக்கும், குறைஞ்சிரும் இல்ல இல்லாம இருக்கும். இப்ப அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம ஃபுட் கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்சுலின் வெளியிலேருந்து கொடுக்குற இன்சுலினோட டோசேஜஸ் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளுக்கு தான் அது இருக்கும். மேஜர் வந்து பார்த்தோம்னா நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு. டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இது நம்ம புவர் மெயின்டெனன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எனி மெயின்டெனன்ஸ் இஷ்யூ எப்படி நம்ம ஒரு ஆட்டோமொபைல்ல சார்ட் அவுட் பண்ணா சரியாயிடுமோ அதே மாதிரி பாடியிலயும் சார்ட் அவுட் பண்ணனா சரியாயிடும் அப்படிங்கிறது தான். ஓகே. மேம் இப்போ நெறைய பேர் நான் பார்க்குறேன்னா, லைக் இப்ப நெறைய வீடியோஸ், நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் இன்டர்மிட்டரி ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ நான் வெயிட் லாஸ் எப்படி பண்ணேன்னா, நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்றாங்க. இத நெறைய பேரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. நிஜமா ஆகுறாங்க. ஆகியுமே பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நானுமே அது ஆகியிருக்கேன். பட் என்னால அது முடியல அது. பட் அது நல்லதா மேம் அது? நாங்க டீம் லிஸ்பிட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட இந்த ரிவர்சல் ப்ராசஸ், அது பிசிஓஎஸ் டயபெட்டிஸ் எதுவா இருந்தாலுமே அதுல எங்களோட ஒன் ஆஃப் தி வாட் வி அட்வொகேட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆர் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து 12 ஹவர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா என்னன்னா நம்ம உடல் உறங்கும் போது குடல் உறங்கணும். நைட் 10 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம 10:30 மணிக்கு போய் தூங்கோம் அப்படின்னா பாடி ரிப்பேர் ஒர்க்கை பார்க்குமா டைஜஷனை பார்க்குமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்ப நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் குட், பட் வி நீட் சம் கைடன்ஸ், ரைட் கைடன்ஸோட. இப்போ லாங் ஃபாஸ்ட், இப்ப நான்லாம் 64 hours வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அது போய் இன்னைக்கு நான் திடீர்னு அதை எங்கேயோ ஒரு யூடியூபை பார்த்துட்டு நான் இன்னைக்கு போய் ஃபாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இட் நீட்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ். பட் வி அட்வொகேட் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங். 12 ஹவர்ஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 14 hours 16 ஹவர்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமா வி ட்ரெயின் பீப்புள். நீங்க ஃபாஸ்டிங் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி உங்க மீல் பிளேட் எப்படி இருந்தது, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் உங்க மீல் பிளேட் எப்படி இருக்க போகுது. ஓகே. இது ரெண்டும் சரியா இருந்தாதான் ஃபாஸ்ட் பண்றதுல அர்த்தம் இருக்கு. இல்லனா இது வேஸ்ட். ஓகே. சோ அது வந்து நெறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு 12 மணி நேரம் நான் சாப்பிடாம இருந்து அடுத்தது நான் அடுத்த 12 மணி நேரத்துல போய் நான் ஜங்கா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். கரெக்ட். அது ஆக்சுவலி ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நெறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்து அடுத்தது 2 பேர் பிரியாணி சாப்பிடுறாங்கன்னா முடிஞ்சது அது. அது அது யூஸே இல்ல மேம். ஆமா, அது எதுவுமே நம்ம எல்லாத்தையுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா லைஃப் ஸ்டைல்ல ஃபிட் பண்ற மாதிரி தான் ஹெல்த் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பண்ணணும். முக்கியமா நாங்க வந்து பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டயபெட்டிஸ் ரொம்ப முன்னிலைப்படுத்தி பேசிட்டே இருப்போம். நாங்க ஒபிசிட்டிக்கு ஒர்க் பண்றோம், பிசிஓஎஸ் ஒர்க் பண்றோம், தைராய்டு எல்லாமே ஒர்க் பண்ணாலும் டயபெட்டிஸ் எப்பயுமே முன்னிலைப்படுத்தி பேசிட்டே இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து அத மாதிரி இருக்கு. டயபெட்டிஸ் வந்து பார்த்தோம்னா, ஏன்னா நார்மலி பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, என்ன ஒரு மாத்திரையை போட்டுட்டு எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ இன்னைக்கு 70-80 இயர்ஸ்ல இருந்த பீப்புள் அவங்க 50ஸ்ல டயபெட்டிக் ஆகும்போது மைட் பி இட் ஒர்க், லைக் மாத்திரையை போட்டு கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு. பட் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு 20 இயர்ஸ் முன்னாடி டயபெட்டிஸ் வந்துருது. இப்போ we are seeing third generation diabetes in teenage. லைக் தாத்தா பாட்டி 70 இயர்ஸ்ல இருக்காங்க, அப்பா அம்மா 50ல அப்படி இருப்பாங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ல அந்த குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆச்சு, இல்ல சில நேரம் ஓவர் வெயிட்டே ஆகாம தின் பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்து கூடமே டீனேஜ்ல டயபெட்டிக் ஆறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டயபெட்டிஸ் ரிலேட்டட் டெத்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா லைக் ரஃப்லி 67 lakh people ஒவ்வொரு வருஷம் டயபெட்டிஸ்னால இறந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஃபிகரை மட்டும் பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்மோக்கிங்க்கும் லங் கேன்சருக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தட் ரிலேஷன்ஷிப் நிச்சயம். லங் கேன்சர் இருக்குன்னா இவங்க ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க.
இப்போ தே ஹாவ் ப்ரூவன் ஹார்ட் டிசீஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் அத மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஹையஸ்ட் கில்லர் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ்னு பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எத்தனை வருஷம் டயபெட்டிக்கா இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறது இல்ல. ஏர் இறந்தாங்கன்னு ரீசன் மட்டும் கப்புள் ஆஃப் வீக்ஸ் பேக் கூட ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நேத்தி வரைக்கும் எல்லா டெஸ்டும் பண்ணாங்க, நார்மலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவருக்கு வேற ஒண்ணுமே இல்ல, 15 வருஷமா டயபெட்டிஸ் இருந்ததுன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லியிருந்தேன். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டயபெட்டிஸ் ரொம்ப வருஷம் இருக்கும்போது அது ஹார்ட் டிசீஸாவோ இல்ல கிட்னி ப்ராப்ளமோ இல்லைன்னா கண்ணுல ஒரு பிரச்சனையோ இத மாதிரி விஷயங்களா பின்னால வருது. முக்கியமா கேன்சர். கேன்சருக்கு வந்து அது கேன்சர் செல் த்ரைவ் ஆகுறதுக்கான என்விரான்மெண்ட்டை உங்க ஹை லெவல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு கோர முகம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்க ஹார்ட் அட்டாக் அப்புறம் டயபெட்டிஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஒரு கொஷின்ஸ் வருது. என்னன்னா, இப்போ நெறைய பேர் வந்து ரொம்ப ஒபீஸா இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஈஸியா வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒபீஸா இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் ஈஸியா வர அதனால தான் வருதா? இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்னால வருதா? ஒபிசிட்டி எகெயின் இட்ஸ் நாட் யுவர் இஷ்யூ அட் ஆல். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன, நாங்க எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, இங்க ஒரு சில ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலினோட அளவுகள் தான் நிறைய விஷயத்த பாடியில வந்து தீர்மானிக்குது. பட் அதை வந்து யாரும் பெருசா வந்து கண்டுக்கிறது இல்லை. குளுக்கோஸை பார்க்குற அளவுக்கு இன்சுலினை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரிவென்டே பண்ணணும். இந்த விஷயம்லாம் எனக்கு வராம ப்ரிவென்ட் பண்ணணும். அது டயபெட்டிஸா இருக்கலாம், பிசிஓஎஸ்ஸா இருக்கலாம், இல்ல எனக்கு வந்துருச்சு ரிவர்ஸ் பண்ணணும், எதுவா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிளட் ஒர்க் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். இப்ப நம்ம சாப்பிட்டு 12 மணி நேரம் கழிச்சு நம்மளோட இன்சுலின் லெவல்ஸ் கீழே போயிடணும். நேச்சுரலி ஒரு ஹெல்தியா இருக்க பர்சனுக்கு அது கீழே போயிடும். ஆனா இப்போ நம்மளுக்கு பாடியில சரியான மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்ணும்போது அது 5க்கு மேல இருக்கும். சில பேருக்கு 10 இருக்கும், 15 இருக்கும், 20 இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா யாரெல்லாம் ஒபீஸா இருக்காங்களோ அவங்களுக்கு பாடி வந்து அவங்கள டயபெட்டிக் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யுவர் பாடி இஸ் கிவிங். நிச்சயமா ஒபிசிட்டினால வேற வேற பிரச்சனை இருக்கும். ஹார்ட் லோட் ஆகும், உங்களுக்கு மூட்டு லோட் ஆகும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. பட் ஸ்டில் உங்க ஒபிசிட்டி இஸ் அ ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வாட் யுவர் பாடி இஸ் ப்ரொவைடிங் டு பிரிவென்ட் யூ ஃப்ரம் பிகமிங் டயபெட்டிக். ஓகே. இந்த இன்சுலின் லெவல்ஸ் எப்ப டிராப் ஆக ஆரம்பிக்குதோ, ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏறிட்டு பேங்க்ரியாஸும் அங்க ஃபுல்லா ஃபேட் கவர் ஆயிடும். அதோட இன்சுலின் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிக்கும் போது இங்க குளுக்கோஸ் ஏற ஆரம்பிக்கும். அவங்க டயபெட்டிக்னு டயக்னோஸ் ஆவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இன்சுலின் இங்க ஏறும் போதே சில பேருக்கு அது பிசிஓஎஸ், சில பேருக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி, சில பேருக்கு தைராய்டு, சில பேருக்கு கொலஸ்ட்ரால் எலிவேஷன், சில பேருக்கு யூரிக் ஆசிட் எலிவேஷன் அண்ட் கவுட். இது எல்லாமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இதே ஒரு 45 இயர்ஸ் 40 இயர்ஸ் விமனா இருந்தா ஃபைப்ராய்டு, அப்புறம் வந்து எண்டோமெட்ரியல் வால் திக்கனிங், இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. யூட்ரஸோட வால் திக்கன் ஆயிடுச்சு. எல்லாமே எதனாலன்னா இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை நம்ம சரியா ரெகுலேட் பண்ணாததுனால. இப்போ வந்து எனக்கு டயபெட்டிக்ஸ்க்கும் இல்ல. இப்ப நீங்க இவ்ளோ சொன்ன உடனே எனக்குமே இது தோணுது. சோ எனக்கு டயபெட்டிக்ஸ் இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு பெர்சன். பட் எனக்கு வந்து அந்த இன்சுலின் லெவல் ஏறக்கூடாது. எனக்கு டயபெட்டிக்ஸ் வரது முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுங்க, என்ன வந்து அதுல இருந்து பாருங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம கோச் கொடுத்துட்டு இருக்கோமா மேம்? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையுமே என்ன பண்றோம், ப்ரிவென்டிவா இந்த பிளட் ஒர்க்கை வந்து எடுக்க சொல்றோம். ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், கம்ப்ளீட் மெட்டபாலிக் பேனல்னு எங்களுக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 15 to 16 பேராமீட்டர்ஸ் அதுல வரும். அதை கவர் பண்ணும்போது இது யார் வேணாலும் above 18 இயர்ஸ் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ்ல டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னாலும், இல்ல இவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆறாங்க, இல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இது தெரியுது அப்படின்னா இதை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன, நம்மளுக்கு இந்த தொற்று நோய்க்கும் தொற்றா நோய்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும். கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். கம்யூனிகபிள் டிசீசஸ், இன்னைக்கு எனக்கு கோல்டு இருக்கு, நான் உங்க கூட இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா நாளைக்கு உங்களுக்கு கோல்டு வரலாம். உங்க இம்யூனிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா வரலாம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வரலாம். ஓகேவா? பட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, பிசிஓஎஸ் இதெல்லாம் திடீர்னு நேத்து இல்ல இன்னைக்கு வந்துச்சுன்னு வராது. இயர்ஸ் டுகெதர் பாடியில பில்டப் ஆன ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு சிம்டம் வெளியில தெரியுது, அன்னைக்குதான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது.
அப்ப இது இது இட்ஸ் லைக் அ கிரடேஷன், பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் கிடையாது. இங்க கிரீன்லேருந்து ஆரஞ்சு போய் அப்படி போய் ரெட்டுக்கு போகுது. இட்ஸ் அ கிரடேஷன். ஓகே. ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரா பார்க்க முடியாது. அப்ப நான் பிளட் ஒர்க் 18 இயர்ஸ் தாண்டும் போதே ஒரு பிளட் ஒர்க் ப்ரிவென்டிவா எடுத்தேன்னா, பட் நான் சொல்றேன் இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் இஸ் நாட் கவர்ட் இன் எனி ஆஃப் யுவர் இன்சூரன்ஸ். இட்ஸ் நாட் கவர்ட் இன் எனி ஆஃப் யுவர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். ஏன் அப்படி? நீங்க ஃபாஸ்டிங் இன்சுலினை மெடிசின் கொடுத்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணா யூ வில் பிகம் டயபெட்டிக். அப்ப ஹெல்தி வேல நீங்க லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் மூலியமா நேச்சுரலி யுவர் பாடி ஷுட் புட் டவுன் திஸ் இன்சுலின். அப்ப நீங்க ஹெல்தி ஆவீங்க. அப்ப இதுக்கு லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ் தான் ஒரே சொல்யூஷனே தவிர எனி மெடிசின் கான்ட் கிவ் அ சொல்யூஷன். ஸோ இட்ஸ் நாட் கவர்ட் இன் யுவர் இன்சூரன்ஸ். அப்ப நான் இதை முன்னாடியே பார்த்துக்கிட்டேன்னா நான் பின்னாடி எதுவுமே எனக்கு இப்ப எல்லாருக்கும் பயம், எனக்கு டயபெட்டிக் வந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இதெல்லாம் ஒரு பயம் வந்துட்டே இருக்குல்ல. இங்க பார்த்து என்னோட மெட்டபாலிக் ஹெல்த் நான் நல்லா வச்சிருக்கேன்னு இருந்தா நம்ம அதை பத்தி பயப்படாம இருக்கலாம். ஓகே. ஓகே. மேம் நீங்க இவ்ளோ சொன்னீங்க. ஸோ டயபெட்டிக்ஸ ரிவர்ஸ் பண்ண முடியுமா நம்மளால? கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு டயட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு டயட்ரி டிசீஸ். அப்ப டயட்டை கரெக்ஷன் பண்ணுவதன் மூலமா ரிவர்ஸ் பண்ணலாம். ட்ரக்கை வச்சு ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்ப நாங்க எப்படி பண்றோம், டீம் பிளிஸ் ஃபிட்ல எப்படி ரிவர்ஸ் பண்றோம்னா 4 விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்களோட ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்தை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் அவங்க மெட்டபாலிசம் திணறிட்டு இருக்கு, இவ்வளவுதான் பிரச்சனை. ஓகேவா? அப்ப அந்த குளுக்கோஸை எதெல்லாம் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு உணவை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்பயும் நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு விறகடுப்புல நம்ம கட்டை வச்சு எரிய வைக்கிறோம், ஒரு பானையில தண்ணியை கொதிக்க வைக்கணும். இப்ப ஸ்லோவா அந்த விறகுல இருந்து தீ வருதுன்னா அந்த பானையில இருக்க தண்ணி ஹீட் ஆகும். இப்ப நம்ம அங்க கெரசினை ஊத்துறோம்னா எனார்மஸ் ஹீட் எனர்ஜி வரும், பட் அந்த பார்ட்னால அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஃபுட்டுக்கு வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப டயட்ல இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணும். இப்ப ரைஸ் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கிளாத்திங் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். நிறைய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது ஸ்லோவா அது குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும். அப்ப we need to either control carbs or we need to cloth the carbs. இது ஒரு சின்ன இதுதான். இத மாதிரி புரோட்டீன் ஒவ்வொரு விஷயமும் எப்படி இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்போ பேசிக்கலி டயட் கரெக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும். தி செகண்ட் திங் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சில நியூட்ரியன்ஸ் வந்து இட்ஸ் மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னைக்கு சரியா இல்லாததுனால நீங்க கொடுக்குற நியூட்ரியன்ஸ் கூடமா பாடியால அப்சர்வ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து வெஜிடேரியனுக்கு தான் B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா B12 விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு வாரத்துல 3 நாள் 4 நாள் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கே B12 டெஃபிஷியன்டா இருக்காங்க. அப்ப எதனால அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லாததுனால, பாக்டீரியாஸோட பேலன்ஸ் இல்லாததுனால. இப்போ அத மாதிரி நம்மளோட சாயில் டெப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு சாயில்ல கம்போஸ்ட் போடல, நம்ம அங்க யூரியாலாம் போட்டுட்டு இருக்கோம். இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபார் பிளான்ட்ஸ். பிளான்ட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் போட்டா குண்டு குண்டா எல்லாமே வரும், ஆனா அதுக்குள்ள இருக்க சத்துக்கள் இருக்காது. அப்ப ஒரு 100 இயர்ஸ் பேக் ஒரு தாத்தா பாட்டிக்கு உணவே மருந்தா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த உணவுல நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து இல்லை. அப்ப என்ன பண்ணும், நம்ம அதுக்கு துணை உணவு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. லைக் வைட்டமின் டி ஹாஸ் 50 to 60 ரோல்ஸ் இன் யுவர் பாடி, இன்க்ளூடிங் யுவர் குளுக்கோஸ் ஹெல்த், தைராய்டு ஹெல்த், போனுக்கு வேணும், இதெல்லாம் இருக்கு. 50 to 60 ஃபங்க்ஷன்ஸ். நான் வந்து இன்னைக்கு 70 to 100 இஸ் தி ஆப்டிமல் வேல்யூ. ஆனா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு இட் இஸ் பிலோ 20. 70 இருக்க வேண்டிய இடத்துல 20க்கு கீழே கொடுத்துட்டு பாடியை மட்டும் எல்லாத்தையும் செய்யினா அது என்ன பண்ணும்? அப்ப we need to சப்ளிமெண்ட்டை ரைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உணவும் சப்ளிமெண்ட்டும் காம்ப்ளிமெண்டரி எஃபெக்ட் வந்து கொடுக்கும் டு கம்ப்ளீட் திங்ஸ். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி we advocate fasting. 12 hours ஃபாஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி 14 hours, 16 hours, 18 hours வரைக்கும் எடுத்துன்னு போக சொல்லுவோம். டிபெண்டிங் அப்பான் தியர் சிவியாரிட்டி, எவ்வளோக்கு அவங்க டயபெட்டிக்கா எவ்வளோ வருஷமா இருக்காங்க அதை பொறுத்து வில் கைட் தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பீப்புளுக்கு எக்ஸசைஸே ஹேபிட் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணி வி நீட் தேம் டு பில்ட் மசில்ஸ்.
நீங்க மசில் பில்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 3 days இன் a வீக் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். மசில்ஸ் வந்து குளுக்கோஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணும். மசில் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்க குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே வில் எஜுகேட் தம். இது அதனாலதான் சொல்றோம் ஹோலிஸ்டிக்கா. ஏதோ ஒரே ஒரு ட்ரிங்கை குடிச்சு நான் சரி பண்ண முடியுமா? முடியாது. இப்ப இதை ப்ராக்டிக்கலி சிம்பிள் சிம்பிள் திங்ஸா அவங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸா கொடுத்துட்டோம்னா ஈஸியா அடாப்ட் பண்ணிடுவாங்க. இது மூணுத்தையும் செய்யும் போது ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 15 years 20 years டயபெட்டிக் பேஷண்ட்டை கூட வி ஹவ் ரிவர்ஸ்ட். ஓகே. 20 இயர்ஸ் அப்படி இருந்தும் கூட ஆமா. ரிவர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஆயிருக்காங்க. ரிவர்ஸ் ஆகி அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ரிவர்ஸ் ஆகி அவங்களே ஒரு ஹெல்த் கோச்சா மாறி இருக்காங்கன்னு ஆமா, கேள்விப்பட்டேன். நிறைய பேர் இப்போ எங்களோட கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணவங்க, பிசிஓஎஸ் ரிவர்ஸ் பண்ணவங்க, இந்த மாதிரி ஓவர் வெயிட்ல இருந்து, ஏன்னா அவங்களே ரொம்ப போராடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்கன்னா தோஸ் ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட். ப்ராக்டிக்கலி இப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. சயின்ஸ் பிஹைண்ட் தட் நாங்க அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்களே அதை ஒரு கேரியரா எடுத்துட்டு ஹெல்த் கோச்சா நிறைய பேரை அவங்களால தாம்பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு தானே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நினைப்பாங்க. அதனால அவங்களும் வந்து ஹெல்த் கோச்சா கன்வெர்ட் ஆறாங்க. டீம் லிஸ்பிட்ல யூனிக்கா நாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட ஸ்பெஷலைசேஷன் இதுதான், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா மேம்? கண்டிப்பா எங்களோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இனோவேஷன் அப்படின்னா இன்னைக்கு இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் முக்கியமா ஏன்னா ஓவர் வெயிட் ஒபிசிட்டியை நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் நீங்க ரொம்ப பெருசா கேள்விப்பட முடியாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய இடத்துல பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டயட் லைக் பாலியோ, கீட்டோ, இந்த மாதிரி டயட்ஸ்ல அங்க நீங்க ரைஸை கண்ணாலே பார்க்க முடியாது, சப்பாத்தி சாப்பிட முடியாது, பயிர் வகைகள் லைக் சுண்டல், கொண்டக்கடலை இதெல்லாம் சாப்பிட முடியாது. வெஜிடபிள்ஸ்லயும் நீங்க கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸும் நீங்க சாப்பிட முடியாது. இப்படி ஒரு டயட்டை நான் லைஃப் லாங் நீங்க சாப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி இருந்து 1 to 2 years ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருந்து தான் டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்றாங்க. பட் எங்க கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாங்க ஸ்லோ கார்ப் மெத்தட் தான் யூஸ் பண்றோம். ரைஸும் இன்க்ளூட் பண்றோம், சப்பாத்தி வேணுமா அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம், அந்த பயிர் வகைகள் எல்லாமே தாராளமா யூஸ் பண்ணலாம், நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் குட் ஆக்சுவலி எங்களோட தியரி படி. அப்ப இது எல்லாமே எடுத்துக்கிட்டு சஸ்டைனபிளா ஒருத்தர்னால பண்ண முடியும். அதுலயும் நாங்க வந்து 6 monthsக்குள்ள நான் சொன்ன இந்த 15 years டயபெட்டிக் எல்லாம் கூடமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பாப்புலர் டயபெட்டிக் கிளினிக் அங்க வந்து இன்சுலின் போடணும் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் எங்க கிட்ட வந்தாரு. லைக் கொலஸ்ட்ரால், பிபி எல்லாமே இருந்தது, டயபெட்டிஸோட HbA1c 11 இருந்தது. வித்தின் 6 months அதை 4.9 எடுத்துன்னு வந்துட்டாரு. ஹீஸ் அ மரத்தான் ரன்னர். ஆக்சுவலி நாங்க இந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக 150 kilometers சைக்கிளிங் போனோம், பாண்டி டு சென்னை, எங்களோட கம்யூனிட்டியில லாஸ்ட் இயர். அப்ப அவரும் அதுல வந்திருந்தாரு, நானும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நாங்க டீனேஜ் பீப்புள்ல இருந்து 60+ yearsல கூடமே அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால தான் நீங்க இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ், நம்ம ஹெல்த்தை சரியா வச்சிருந்தோம்னா அப்படிங்கிறது தான். இப்ப இந்த நாளையும் ஐ மீன் நம்ம இந்த யூனிக்னஸ்க்கு பேசிட்டு இருந்தோம். எங்களோட பிளஸ் அப்படின்னு என்னன்னா இந்த ட்ரெடிஷ்னல் டயட்ஸ் நாங்க எதையுமே விடுறது இல்லை. இட்லி, தோசை, குழிப்பணியாரம், இடியாப்பம் எல்லாமே சாப்பிடலாம். இன்கிரீடியன்ஸை நாங்க ஸ்லோ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு மாத்திருக்கோம். ஸோ தட் பீப்புள் வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல்குள்ள இதை ஃபிட் பண்ணி லைஃப் லாங் சஸ்டைனபிள். ஏன்னா இப்போ எங்க கிட்ட வந்து 6 மாசத்துல வெயிட்டை குறைச்சேன், 6 மாசத்துல டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணேன், இது மேட்ரு இல்லை. இன்னும் நான் 10 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தாலும் ஐ எம் ஹெல்தி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தட் இஸ் அவர் சக்சஸ். பீப்புள் ஆர் தேர் வித் அஸ். 10 years முன்னாடி எங்க கிட்ட வெயிட் ரெடியூஸ் பண்ணவங்க, 5 years முன்னாடி டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணவங்க, ஸ்டில் தே ஆர் ஹெல்தி அண்ட் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களது வந்து ஈஸியா சஸ்டைனபிளா எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி வச்சிருக்கோம். தட் இஸ் ஆர் யூனிக் திங். திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் சப்ளிமெண்டேஷன் ஆல்சோ. ஓகே, இது ரெண்டும் புட் டுகெதர் வரும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் திஸ் அமேசிங் ரிசல்ட்ஸ்.
சூப்பர் மேம். மேம் இப்போ நீங்க பாண்டிச்சேரியில மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா? மேபி இப்போ ஃபாரினர்ஸ் என்ஆர்ஐ பீப்பிள்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து அவங்களுக்கு அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் போடுறதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இன்னைக்கு நீங்க நாளைக்கு போணும்னா, இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டா தான் மட்டும் தான் அந்த ஃபீவருக்கே நீங்க நாளைக்கு தான் ஆமா. அந்த மாதிரி இருக்க பெர்சன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நீங்க ஏதாவது ஆக்சுவலி ஆன்லைன் நாங்க கன்சல்டேஷன் ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்றோம். பட் த்ரூ அவுட் இந்தியா வி ஆர் ஒர்க்கிங். இப்போ ஏன்னா இங்க வந்து எங்களுக்கு நிறைய பிரான்ச்னு இல்ல, வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன்லைன் அப்படிங்கிறதுனால எங்களோட ஹெல்த் கோச்சஸ் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஓகே. லைக் விழுப்புரம், சிதம்பரம், நெய்வேலி, கோயம்புத்தூர் இப்படி எடுத்துட்டோம்னா சென்னை எங்கனாலுமே ஹெல்த் கோச்சஸ் இருக்காங்க. பட் நீங்க இப்ப எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து மும்பைல இருக்காங்க, அகமதாபாத்ல இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. எங்க இருந்து வேணா அவங்க கனெக்ட் ஆயிக்கலாம். எங்களோட டயட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு நாங்க டயட் கொடுத்துருவோம். அவங்களோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நாங்க டயட்டை கொடுப்போம். ஈவன் வெஜிடேரியன் பீப்புளுக்கும் நாங்க கொடுப்போம். வீகன் டயட்ல இருந்தாங்க, நாங்க வீகன் ரொம்ப வீகனிசம் அட்வொகேட் பண்றது இல்ல, பட் ஸ்டில் வீகனா இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் நாங்க டயட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால வி ஒர்க் ஆன்லைன் த்ரூ அவுட் இந்தியா. த்ரூ அவுட் இந்தியா ஆன்லைன்ல ஒர்க் பண்ணி ஆன்லைன்ல இப்போ ஸோ இப்போ ஃபாரின் பீப்பிள்ஸ்க்குமே வந்து இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல இந்தியால வரும் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல we இருந்ததுன்னா can நம்ம do. ஓகே. இப்ப இருக்காங்க கிளைண்ட்ஸ் சிங்கப்பூர்ல, we have clients, பட் ஸ்டில் இந்தியாக்குள்ள தான் இப்போதைக்கு ஒர்க் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம். ஸோ இப்ப ஹீமோகுளோபின் லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருந்து, அந்த மாதிரி இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் லெவல் தான் ரொம்ப ஹெச்பி கம்மியா இருக்குன்றாங்க. ஸோ அத இன்கிரீஸ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம் அவங்களுக்கு? ஹீமோகுளோபின்க்கு ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிற அட்வைஸ். நார்மலி பீப்புள் யோசிக்கிறது இல்ல. இப்ப ஒரு இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான அயன் வந்து 15 மில்லிகிராம்ஸ் ஆஃப் அயன் ஒரு நாளைக்கு தேவை. இதுக்கு நீங்க 2 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, அதுக்கு தேவையான அயன் எடுக்கணும்னா. பட் நம்மளுக்கு அது சோர்ஸ்ல என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம அப்படியே பேரிச்சம்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் வி ப்ரொவைட் சப்ளிமெண்டேஷன். ஏன்னா இன்னைக்கு வெறும கீரையை சாப்பிட்டு, முருங்கைக்கீரையில அயன் இருக்கு சேர்க்கலாம். பட் உங்களுக்கு டெஃபிஷியன்சில இருக்கீங்கன்னா டியூஷன் வச்சுதான் ஆகணும். மார்க் ஃபெயில் ஆயிட்டு இருக்கீங்கன்னா டியூஷன் வச்சுதான் ஆகணும். ஸ்கூல்ல மட்டுமே நான் படிச்சு நான் நான் பாஸ் ஆக மாட்டேங்கிறேன். ஸ்கூல்ல படிச்சு நான் பாஸ் ஆக மாட்டேங்கிறேன். அப்ப நான் டியூஷன் வச்சாதான் நான் பாஸ் ஆவேன்னா நீங்க வச்சுதான் ஆகணும். ஸோ வி ரெக்கமெண்ட் சப்ளிமெண்டேஷன். இன்ஃபேக்ட் என்னோட இது பத்தி சொல்லணும்னா, ஐ வாஸ் அனிமிக் ஃபார் வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். லைக் எனக்கு 8, 9 தான் என்னோட ஹெச்பி ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. பட் நவ் கண்டினியூஸா ஐம் பிளட் டோனர். ஈவன் லாஸ்ட் 2 months பேக் ஐ ஹவ் டொனேட்டட் பிளட். at the age of 51 blood donation is possible. Again நான் தான் சொல்றேன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ். ரைட்டா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம்னா நிச்சயமா ஓகே. என்னோட ஹெச்பி லெவலும் 8, 9 இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன சரி மேம் பண்ணிடலாம். சஜெஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னுட்டு. ஏன்னா இப்ப முக்காவாசி இருக்கவங்களுக்கு ஃபுட்டோட அந்த கல்ச்சரே மாறிட்டு இருக்கு. நீங்க ஃபுட்ல எடுத்தாலுமே நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எங்க இருந்து வரணும் அப்படின்னா சாயில்ல இருந்து தான் வரணும். சாயில்ல நீங்க கம்போஸ்ட் உரம் போடும்போது அங்க ஒரு 50+ மினரல்ஸ் அங்க கிடைக்கும். இத பிளான்ட் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அதோட பிளான்ட் ப்ராடியூஸ்ல இருக்கும். நம்ம அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம், பிளான்ட்டை சாப்பிடுவோம். நம்ம பிளான்ட்டை சாப்பிடணும், இல்லைன்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமலை சாப்பிடணும். அப்ப பேஸ் எங்க இருந்து வருது, சாயில்ல இருந்து தான் வருது. அந்த சாயில்ல எகைன் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை போட்டுட்டு, யூரியால என்ன இருக்கும், பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இதை போட்டுட்டு எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் ஃபீசிபிள். அதனால கீரையை மட்டும் சாப்பிட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு பாடியில அப்சார்ப்ஷன் நல்லபடியா நடக்கிறவங்களுக்கு மைட் பி ஹீமோகுளோபின் ஏறும். அதான் சொல்றேன், அவங்களுக்கு நேச்சுரலாவே நல்லா படிச்சுட்டு அவங்க படிச்சிடுறாங்க. எனக்கு அப்சார்ப்ஷன் புவரா இருக்கு அப்படின்னா நான் டியூஷன் வைக்கணும். ஓகே. நிறைய பேர் இப்போ ஹெச்பி லெவல் இல்ல அப்படின்னா எடுத்தோடனே பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க. ஸோ இது ஒரு 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 லிஸ்டாவே வச்சு கீரை சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஹெல்தி அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ் இதை பத்தி சொல்லணும்னா அனதர் ஒரு 10 minutes பேசணும் ஆக்சுவலி. பட் ஸ்டில் ஐ திங்க் திஸ் ஹேஸ் டு பி ரெக்கார்டட் ஹியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ்ல மேஜரா இருக்கிறது ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற ஒரு சுகர். ஓகேவா? இப்போ நம்ம பாடியில ரஃப்லி 40 trillion செல்ஸ் இருக்கு. லைக் இப்போ நான் 60 kgs இருக்கேன்னா என்னோட லிவர் வெயிட் 1.5 kgs, மிச்சம் 58.5 kgsக்கு ஒரு செல்ஸ் இருக்கு. இந்த 1.5 kgsக்கு ஒரு செல் இருக்கு. இப்ப நான் குளுக்கோஸை சாப்பிடுறேன்னா இந்த 58.5 kgs உள்ள செல் வந்து அதை ஹேண்டில் பண்ணும்.
பட் நான் ஃப்ரக்டோஸை சாப்பிட்டேன்னா திஸ் 1.5 இது பிளட்ல சுத்திட்டு தான் இருக்கும், லிவர்ல போய் தான் அது மெட்டபலைஸ் ஆகணும். இந்த 1.5 கேஜிஸ் தான் இருக்க செல் தான் அந்த ஃப்ரக்டோஸை ஹேண்டில் பண்ணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா ஆல்ரெடி நம்ம லிவர் இஸ் லோடட். இன்னைக்கு மோர் தென் 80% ஆஃப் இந்தியன் அடல்ட் வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் சுகர்ஸ் நம்ம எடுத்துன்னு இருக்கோம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு காமன். ஆல்ரெடி யுவர் லிவர் இஸ் லோடட். இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரூட்ஸ் ஹெல்தின்னு தூக்கி அது மேல போட்டு அதை இன்னும் லோட் பண்றதுங்கிறது சாத்தியம் இல்ல. கீரை நிறைய சாப்பிடுங்க, அது பத்தி இல்ல. காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா எங்க கிடைக்குமோ பார்த்து சாப்பிடலாம், வீட்டுல வச்சு சாப்பிடலாம், அது எல்லாமே பண்ணலாம். பட் ஃப்ரூட்ஸை ரொம்ப ஹெல்தின்னு தேடி போறதுக்கு ஒண்ணு இல்ல. அட் பிரசன்ட் கண்டிஷன் நம்மளுக்கு அது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. மேம் இப்போ நிறைய பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐடி செக்டர்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஊரை விட்டு போயிட்டு சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100%ல ஒரு 10% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்காவாசி 90% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெளியே சாப்பிடுறது, இல்லாட்டி வந்து லைக் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க, ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுடுறாங்க, ஒரு ரோல் அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஜங்க் ஃப்ரூட் இல்லாம டெய்லி பேசிஸ்ல ஒரு ஹெல்த்தியா சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்க முடியுமா? ஷூர் ஷூர். சூப்பர் மார்க்கெட் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு சின்ன ஹேக் இருக்கு. உங்க இப்போ நீங்க ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கீங்க, இப்போ நீங்க 30 இயர்ஸ் 20 இயர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா ஒரு 3 தலைமுறை முன்னாடி இருக்க உங்க கிராண்ட் மதரை யோசிக்கணும். அவங்கள அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள விட்டனா அவங்களால எந்த பொருளுக்கு பேர் சொல்ல முடியுமோ அந்த பொருள் தான் உங்க பேக்லேயே வரணும். சோ உங்க ப்ராசஸ்ட் ஃபுட் எதுவுமே அங்க வராது. இப்ப நான் இருக்கேன் ஒரு 50 இயர்ஸ், என்னோட கொள்ளுப்பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள நான் கூட்டிட்டு போனா எந்தெந்த பொருளை அவங்களுக்கு பேர் சொல்ல தெரியுமோ அந்த பொருள் மட்டும் என் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாலே நான் ஹோல் ஃபுட் சாப்பிட்டுன்னு இருப்பேன். அது மாதிரி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து யாருமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். என் ஹெல்த்துக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா டைமை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். டைம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரியாரிட்டிஸ். பட் ஸ்டில் ரொம்ப ஹெல்தியா ஈஸியா எடுக்கக்கூடியதுன்னு நான் சஜஸ்ட் பண்றது நம்ம சாப்பிடுற நிலக்கடலை. ரொம்ப வருஷமா அதை வந்து நம்ம ஏதோ ஒரு எனிமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய், நிலக்கடலை இதெல்லாம் வந்து ஃபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தி ஆர் குட் ஃபேட்ஸ். ஃபேட்ல 2 விஷயம் இருக்கு. குட் ஃபேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை. நம்மளோட பிரெயின்ல மேஜர் பார்ட் வந்து ஃபேட் தான். நம்ம ஹார்மோன்ஸ், முக்கியமா செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஃபேட் ரிலேட்டடா தான் இருக்கு. அப்ப குட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு, பிரெயினுக்கு, எல்லா விஷயத்துக்கும், பாடி ஃபங்க்ஷனிங்ஸ்க்கு அவ்வளோ தேவைப்படுது. அப்ப குட் ஃபேட்ஸை நம்ம டயட்ல இன்க்ளூட் பண்ணும். சிம்பிளா நாங்க சொல்ற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பார்த்தோம்னா நிலக்கடலைய நாள் நைட்டு சோக் பண்ணி வைங்க. ஒரு 8 hours சோக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் தண்ணி அலசி விட்டு 2 பொடி நிலக்கடலை, 4 பீஸ் தேங்காய், ஒரு 4 பீஸ் கேரட், கியூக்கும்பர் வித் கொய்யாக்காய். சிம்பிள், ஈஸி, ஹெல்தி. இதை நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸே தேவைப்படாது. அதே மாதிரி உங்களுக்கு எக் ஆம்லேட், நல்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமா பாயில்டு எக் வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஆச்சுனாலும் நைட் டின்னரை வந்து ஏர்லியரா சாப்பிடுறது, 7 o'clock சாப்பிடுறது. எகெயின் சுண்டல் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குது. எக்குன்னு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா நம்ம வந்து மாத்தணும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். யூ கேன் கண்ட்ரோல் யுவர் கார்ப்ஸ். மேம் இப்போ நீங்க எக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு லைக் நான் ரீசெண்டா ஒன்று கேள்விப்பட்டேன். என்னன்னா எக் வந்து அந்த எல்லோ பார்ட் மட்டும் சாப்பிடக்கூடாது, லைக் ஒயிட் பார்ட் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏதாவது இருக்கா மேம் சாப்பிட? ஓகே, நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஆக்சுவலி இப்போ நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஃபேட் அப்படிங்கிறதுல ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம சாப்பிட்ற எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பொரிச்ச விஷயம், இதெல்லாம் தான் பேட் ஃபேட்டா பாடியில வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து குட் ஃபேட். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நேச்சரோட ஒன்றி வாழ்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நேச்சர் எங்குமே புரோட்டீனை தனியா கொடுக்கல, ஃபேட்டோட கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கு. கொண்டைக்கடலை எடுத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு, அதுக்குள்ள ஃபேட் இருக்கு. முட்டை எடுத்தீங்கன்னா ஒயிட்டஸ் புரோட்டீன் இருக்கு, எக் உள்ள யோக் வந்து ஃபேட் இருக்கு. ஆல்வேஸ் புரோட்டீன் இஸ் பேக்டு வித் ஃபேட் பை நேச்சர். எதனால? அப்பதான் புரோட்டீன் அசிமுலேட் ஆகும் உங்க பாடியில. அது தனியா நல்லதுன்னா அதுவே தனியா கொடுத்துருக்க போகுது.
ஏன் நீங்க அதை பிரிக்கணும்? முட்டையை தனியாவே கொடுத்துருக்குவேன், ஏன் அதை நீங்க பிரிக்கணும்? யூ ஜஸ்ட் திங்க் நேச்சர்ல இருந்து நம்ம எப்பயுமே மாறி மாறி போக கூடாது. ஆல்வேஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் பேக்ட் வித் ஃபைபர். நார்ச்சத்தோட சேர்த்துதான் மாவுச்சத்து கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ப்ராசஸ்ட் ஃபுட்ங்கிற பேர்ல நார்ச்சத்தை எடுத்துட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறது தான் பிரச்சனை. அப்ப ஹோல் எக் வந்து சாப்பிடுங்க. இங்க 10 எக் நீங்க ஒயிட் சாப்பிடுற இடத்துல 2 ஹோல் எக் சாப்பிட்டாலே யூ ஃபீல் ஃபுல்லர். சாஷியேட்டிங் ஃபீல் வரணும் அப்படின்னா நீங்க குட் ஃபேட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ தட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கால்ஸ் இன்சுலின் ஸ்மார்ட் ஈட்டிங். ஸ்லோவா குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. நீங்க நடுவுல வந்து ஜங்க்ஸ் சாப்பிட்றது குறையும். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து கட் ஆகும். நீங்க காலையில ஒழுங்கா எக் எல்லோவோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா. ஓகே. மேம் இப்போ நீங்க சொல்றப்பதான் எனக்குமே ஓகே. இப்போ நானுமே வந்து நிலக்கடலைலாம் வந்து ஓகே அது ஃபேட். அது சாப்பிட்டா வந்து லைக் நமக்கு உடனே ஒபீஸ் ஆயிடுவோம், வெயிட் ஏறிடும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த குட் ஃபேட், பேட் ஃபேட்ன்ற கான்செப்டே வந்து நீங்க ஏதாவது கோச் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? இப்போ நீங்க இப்போ பீப்பிள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. இப்போ நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்படிதான் இருக்குது. எனக்கு எது குட் ஃபேட்னு தெரியல, எது பேட் ஃபேட்னு தெரியல. நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பட் என்னோட லைஃப் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியா கான்செப்ட்ல கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கான கண்டிப்பா எங்க கூட தொடர்ந்து அசோசியேட் ஆகிற பர்சன்ஸ்க்கு நாங்க ரொம்ப முக்கியமா இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிள். பட் எது ரைட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். இட்ஸ் கிரேட் நாய்ஸ் அரவுண்ட். அப்ப நான் ஜோக்கா சொல்வேன், காட்டுல வாழ்ற விலங்குக்கெல்லாம் டவுட்டே இல்லை எனக்கு எது நல்லது கெட்டது. எனக்கு சிங்கத்துக்கு ஏதாவது டவுட் இருக்கா, எனக்கு எது நல்ல ஃபுட்டு கெட்ட ஃபுட்டு இல்லை, அதுக்கு கரெக்டா இருக்கு. நம்ம மனுஷங்க தான் இப்படி எது எனக்கு நல்லதுன்னே தெரியாம இருக்கோம். பட் வி ஹாவ் மோர் ஆஃப் நாலேஜ். அப்ப எங்க கூட தொடர்ந்து அசோசியேட் ஆனோம்னா நாங்க எங்க கான்செப்ட்ல வந்து எதையுமே பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். நாங்க எல்லாத்துக்கும் வி கிவ் எக்ஸ்பிளனேஷன். யூ கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் எக்ஸ்பிளனேஷன், தென் இம்ப்ளிமெண்ட் இட் அஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகே. சும்மா இந்த 3 மாச கதை, கிராஷ் டயட் அதெல்லாம் இல்லை. திஸ் ஷுட் பிகம் யுவர் பிரின்சிபல் ஆஃப் லைஃப். இப்படிதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது மாறணும். அப்ப இதுக்கு வி ஆர் கண்டக்டிங் ஃப்ரீ அவேர்னஸ் செஷன்ஸ், ஆன்லைன் ஜூம் செஷன்ஸ் எவ்ரி 15 டேஸ்க்கு ஒரு தர நாங்க நடத்திட்டே இருக்கோம். அது இல்லாம மார்னிங் 5 AM கிளப் அப்படின்னு சொல்லிட்டு 5 to 6 வந்து செஷன்ஸ் பண்றோம். லைக் நான் சொன்ன அந்த 3 கான்செப்ட், ஸ்ட்ரக்சரல், எமோஷனல் அண்ட் கெமிக்கல் பார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைக் 5 to 5:20, 20 minutes we do some rotation stretching exercises. Another 20 minutes like gratitude prayers இதெல்லாம் பண்றோம் to balance our emotional health. Another 20 minutes டெய்லியும் ஏதோ ஒரு ஹெல்த் டாபிக் பத்தி we'll give some awareness. ஏன்னா இட்ஸ் லைக் இப்படி ஒரு ப்ராசஸா கூடவே இருந்தாதான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். ஒரு சிட்டிங்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியாது. இட்ஸ் thousands of hours of research இதுக்கு பின்னாடி இருக்கு. இதை நம்ம கொடுக்கணும்னா ஒரு க்ளோஸ்லி அவங்க அசோசியேட் ஆகி இந்த ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டு இருந்தாங்கன்னா தெரியும். அது இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் டிப்ஸ். எல்லாத்தையும் அவங்க ஜஸ்டிஃபை ஆகி தே நீட் டு ஃபாலோ. ஓகே. இப்போ நீங்க உங்களை வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரீ அவேர்னஸ் கேம்பெயின் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவே வந்து கண்டிப்பா நாங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. லைக் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அது கமெண்ட் செக்ஷன் போய் என்னதான் சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். பார்த்தப்போ அதுல ஒரு பர்சன் கேட்டிருந்தாங்க, 10 நாள்ல எனக்கு 2 கிலோ குறையணும், காசே செலவில்லாம, அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னாங்க. அந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க அதுக்கு ஏதாவது நல்ல கொஸ்டின். 10 நாள்ல 2 கிலோ குறையணும், காசே செலவாக கூடாது. ஓகே, சூப்பர். சின்ன விஷயம் தான் இதுக்கு செய்யணும். 10 days வந்து சுகரை கட் பண்ணணும். சுகர் இன் எனி ஃபார்ம். நான் சொல்றது நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுவா இருந்தாலும் சுகரை 10 daysக்கு கட் பண்ணணும். டெய்லியும் ஒரு ஜஸ்ட் 1/2 hour to 1 hour நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக் பண்ணலாம். அதுக்கடுத்து 3வது விஷயம் ஏர்லி டின்னர் 7 o'clock சாப்பிடுறது. 10 நாள்ல இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஈஸியா 2 kgs குறைஞ்சிரும். ஓகே மேம். இப்போ வெஜ்ஜீஸ் சாப்பிடுறதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நிறையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு தக்காளி பழம் இருந்தது, அதை வந்து இந்த ஸ்னேக் பைட் பண்ணிட்டு போனதுனால இதுலயும் வச்சுட்டீங்களேடா நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க மேம். வெஜ்ஜீஸ்லயுமே சிலவங்களாம் நான் பாக்குறேன் ஃபுல்லாவே வெஜ்ஜீஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்த் ஓகேவா மேம்? அது
ஆக்சுவலி அந்த வீடியோ பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்திருந்தது. அத மாதிரி நார்மலா போய் பாம்பு கொத்தாது. லைக் யாரோ ஒருத்தங்க அத அங்க சீண்டுனா தானே ஏதோ ஒண்ணு பண்ணும்போது தான் பைட் பண்ணும். அப்படி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால அது பண்ணியிருக்கு. பட் நேச்சுரலி பாம்பு போய் ஏன் தக்காளி கிட்ட போகுது? அது அதுக்கோட சாப்பாடு பொருளே அது இல்ல. அது போகாது அப்படிங்கறது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு காய்கறியை சாப்பிடாம இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கா நம்ம வச்சுக்க வேணாம். ஏன்னா யுவர் பாடி லவ்ஸ் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ்ல வந்து இன்னைக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம ஃபைபர் இருக்கு. இந்த ஃபைபர் வந்து நம்ம கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, நம்மளோட சிறுகுடல்லையும் பெருக்குடல்லையும் நிறைய பாக்டீரியா இருக்கும். அதோட குட் பாக்டீரியாவுக்கு ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் அப்படிங்கிறது தான். சால்யுபிள் ஃபைபர்னு சொல்லுவோம். அதெல்லாமே வெஜிடபிள்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. நம்ம ஆர்கானிக்கா எவ்வளோக்கு தேட முடியுமோ தேடலாம். பட் ஸ்டில் இன்னைக்கு ப்ராக்டிக்கலி அது பாசிபிளா இல்ல. பட் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க எப்பயுமே ஒரு ஃபார்முலா வந்து வச்சுக்கலாம் உங்க ஃபுட் பிளேட்ல. உங்க ஃபுட் பிளேட்ல ஒரு டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25% கார்போஹைட்ரேட்ஸ், லைக் ரைஸ், சப்பாத்தி, மில்லட்ஸ் எதுனாலும் அது கார்போஹைட்ரேட் ஃபுட் தான். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில புரோட்டீன் இருக்கணும். லைக் சுண்டல், முட்டை, நான்வெஜ், குக்டு நான்வெஜ் எது வேணா இருக்கலாம். புரோட்டீன்கான சோர்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு டபுள் தி குவான்டிட்டி ஷுட் பி யுவர் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் ஹேவ் அக்கயர்ட் டேஸ்ட். தனுஷ் சொல்ற மாதிரிதான், பார்க்க பிடிக்கும் மாதிரி இது சாப்பிட பிடிக்கும். காஃபி சின்ன வயசுல பிடிக்காது, கசப்பு. பெருசாக நம்மளுக்கு பார்த்தோம்னா காஃபி டேஸ்ட் பிடிச்சி அப்புறம் அடிக்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் வெஜிடபிள்ஸ். ஆக்சுவலி எனக்கு நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வீட்டுல இதை மாதிரி வந்து இவங்க வெஜிடபிளே தொட மாட்டாங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சு, இன்ஃபேக்ட் கப்புள் ஆஃப் டேஸ் பேக் ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறாங்களா, என்ன நீ இப்பெல்லாம் கம்மியா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் சோ ஹாப்பி. இவ்வளவு நாளைக்கு அவங்க சாப்பிட்டதே இல்லை, இப்ப இத மாதிரி கேக்குறாரு. அப்ப அந்த மாதிரி இட் ஹாஸ் அக்கயர்ட் டேஸ்ட். நீங்க திரும்ப திரும்ப அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது நிறைய சாப்பிட முடியும். கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு எப்பயுமே நம்ம கோட் பண்றோம். அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை நிறைய சாப்பிடணும். ஓகே. இப்போ டீனேஜர்ஸ் வந்து நிறைய டீனேஜர்ஸ் டயபெட்டிக்ஸ் வந்து இப்போ நிறைய ரைஸ் அப் ஆகிட்டு இருக்கு மேம். ஸோ டீனேஜர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ நியூ பார்ன்ஸ் கூட நமக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குன்ட்டு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது? ஆமா, நாங்க இன்னைக்கு டீம் லிஸ்ட்ஃபிட்ல இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றதே என்னன்னா, இந்தியாவுல ஒவ்வொரு வீட்டோட ஃபுட் கல்ச்சரையும் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் அவர் கோல். நாங்க சொல்ற மாதிரி இன்சுலின் ஸ்மார்ட் ஈட்டிங் ஃபார்முலால ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஃபுட் கல்ச்சர் வந்து இன்னைக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கு. அப்போ என்ன இன்னைக்கு நாங்க என்ன பாக்குறோம்னா, இன்னைக்கு ஒரு 40-50ல இருக்காங்க, இல்ல லேட் 30ஸ்லயே டயபெட்டிக்கா இருக்காங்க. இப்ப இவங்களோட சில்ட்ரன் வந்து இன்னுமே ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு தான் இப்போ தின் ஃப்ரேம்ல இருக்காங்க, ஆனா டைப் 2 டயபெட்டிக் வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல ஒபீஸ் ஆகாம பாத்துக்கிட்டா கூட இவங்க டயபெட்டிஸ் ஆக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பிலீஃபையும் உடைச்சு தின் ஃப்ரேம்லயே வந்து டயபெட்டிக் ஆறாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மாதிரி யங் பேரண்ட்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு ரைட் ஃபுட் கல்ச்சரை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெட்டபாலிக் இல்னஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இவங்கனால அவங்களோட சில்ட்ரனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இப்ப எங்க கம்யூனிட்டியில வர பேரண்ட்ஸ்க்கு 6 years 7 years கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எது ஜங்க் ஃபுட், எது ரைட் ஃபுட் அப்படிங்கிற நாலேஜ் இங்க ப்ராக்டிக்கலி சின்ன வயசுல இருந்து போயிடுது. ஸோ தட் இவங்கள பின்னாடி பயப்படாம இருக்கலாம். ஏன்னா இவங்க எந்த மாதிரி விட்டாலும் இவங்களுக்கு தெரியும் எப்படி என்னோட ஃபுட்டை சூஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரியாரிட்டி நான் எப்படி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால டீம் லிஸ்ட்ல நாங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி யங் பேரண்ட்ஸை நாங்க ரைட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷனை நாங்க டயபெட்டிஸ்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, நம்ம இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டா இருக்கு. அதுலயும் முக்கியமா நம்ம பாண்டிச்சேரியில நீங்க டேட்டா இருக்கு, 4ல் ஒருத்தர் டயபெட்டிக்கா இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்க. அந்த 2 பேர்ல எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 நபர் எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு நான் சொன்ன ப்ரீ டயபெட்டிஸ், PCOS இந்த மாதிரி விஷயங்கள், பிபி இருக்கிறது, அதாவது அது டயபெட்டிஸ் ஆயிருக்காது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ப்ரீ டயபெட்டிஸ்
இப்படி இருப்பாங்க. இதான் இன்னைக்கு நம்மளோட கண்டிஷன் இதுதான். பட் எகெயின் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட், டயபெட்டிஸ் இஸ் நாட் அ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். பிரச்சனை வந்து கிடையாது, நம்ம சரியா மெயின்டைன் பண்ணாததுனால வந்த பிரச்சனை தான். ரைட் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மளால அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ மேம் ஃபார் த இந்த இவ்ளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்குமே இத நீங்க சொல்ல சொல்ல ஓகே இதெல்லாம் இருக்குதோ! நானுமே உங்ககிட்ட வந்து அந்த குட் ஃபேட், பேட் ஃபேட்லாம் என்ன கத்துக்கணும் அப்டின்றதுல ஒரு ஆர்வமா இருக்கிறேன். ஸோ இந்த மாரி கன்சல்டேஷன்ஸு, ஸோ அவேர்னஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ எப்படி மேம் நான் உங்கள கான்டாக்ட் பண்றது? இன்ஸ்டாகிராம்ல நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அது மாதிரி ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, எதுல வேணா நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஈவன் என்னோட மொபைல் நம்பர் எடுத்துக்கலாம், யூ கேன் கான்டாக்ட். அது மாதிரி அந்தந்த ஊர்லயும் டீம் லிஸ்ட் கோச் இருப்பாங்க, அவங்களையும் ஓகே. இப்ப நான் எந்த ஊர்ல இருந்தாலும், இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், பட் எனக்கு அந்த இது பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க எங்களை கனெக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அவங்களுக்கு அங்க பக்கத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கூட நாங்க அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவால்ல, டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ற அவங்க நம்பர. நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன செஷன்ஸ் வேணும் நீங்க அப்படின்னாலுமே அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நாங்க ரிப்ளை பண்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது செஷன்ஸ், வேற எந்த பெர்சன்ஸ் கூட உங்களுக்கு இன்டர்வியூ செஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.